குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஷட்டவுனு, அதனால் வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வெற்றிலை தோட்டம். வெற்றிலை வீட்லேயே போட்டது. நீங்கள் ஒரு இது நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே அப்படியே சரன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு வீட்டில் இருந்தால் அவ்வளோ ஒரு நல்லது. இது பாருங்கம்மா, இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். எங்கள் வீடு ஓட்டு வீடு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வெற்றிலை தோட்டம் அவ்வளோ அழகாக வந்துடும். ஒரு இதை ஒடிச்சு வச்சாலே போதுமானது, வந்துடும். வெற்றிலை மாஞ்செடி ஷட்டவுன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கரண்ட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இது வந்து எங்களோட ஓட்டு வீடு பின்பக்கம். இன்றைக்கி வந்து நாம் ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம், ஏன்னா எல்லாம் பார்த்து படிக்க முடியாது. வந்து இது இப்படி படிச்சுட்டு ஓகே. இங்கே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். காலையிலேயே நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதாவது வந்து வெள்ளிக்கிழமைனா அபிராமி அந்தாதி, அதாவது அம்மனுக்குரியது எதுவாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி, துர்கா, எந்த ஒரு ஸ்தோத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வந்து இன்றைக்கு வந்து அதனால் அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமைனா ராகுகால பூஜையும் நம்ம பண்ணுவோம். வெள்ளிக்கிழமைனா ராகுகால பூஜையும் பண்ணுவோம். அதையும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு தீராத, அதே மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய நாள். நமக்கு ஆடம்பரத்துக்கு எல்லாம் அதிபதி அவர் தான். அவர் வந்து சுக்கிர வந்து ஆடம்பரத்துக்கு எல்லாம் அதிபதி அவர் தான். அதனால் சுக்கிர வழிபாடும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 6 to 7 சுக்கிர ஹோரையில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு 6 to 7, எல்லா திங்கக்கிழமை வந்து சந்திரஹோரை 6 to 7, செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஹோரை, அதே மாதிரி புதன்கிழமை புதஹோரை 6 to 7, வியாழக்கிழமை குருஹோரை 6 to 7. இந்த மாதிரி நீங்கள் அந்த 6 to 7 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, தீராத கஷ்டங்கள் எனக்கும் இருக்குது. எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. என்னால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் தெய்வ வழிபாடு நான் விடாமல் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ கொரோனா வந்து அவ்வளவா யாருக்கும் எல்லா பிஸ்னஸோ வேலையோ சரியில்லை. அதனால் நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு எப்படி உதவி, அவங்கவுங்களுக்குரிய கஷ்டங்கள் அவங்கவுங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களாலேயே முடியல ஒருத்தரும். அதனால் நம்ம வந்து நம்ம இறை வழிபாட்டில் இருந்து நாம் வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இருந்தாலே நமக்கு போதுமானது. நமக்கு இருக்கிறது போதும், அவ்வளோதான் இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மனசு திருச்செந்தூர் முருகர் கோயிலில் நடந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்கம் வந்து தலையிட்டு அவங்களுக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும். ரொம்ப நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்து அவரை பார்த்த வீடியோவில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ஏதோ ஒரு போதாத காலம் அந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால் அரசாங்கம் தலையிட்டு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் வந்து நாளைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமினாலே காலபைரவர் தான். காலபைரவரை நினைத்து அவர் தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. நம்ம நேரம் சரியில்லை அது இதுங்கிறது, என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாம் வந்து எதை தின்னா பித்தம் தெளியுங்கிறதுனால எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. பணக்காரங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு குழந்தைக்கு கூட ஒரு கஷ்டம். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதுனால நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து
நம்ம நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவர்களை நினைத்து நாம் வந்து நம்மளை இருக்கிறது போதுன்ற சந்தோஷம், போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்படி நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான். எந்த பிஸ்னஸோ ஒரு வேலையோ ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லை. பணக்காரங்களுக்கு அவங்களுக்குரிய கஷ்டம் இருக்குது, ஏழைக்கு அவங்களுக்குரிய கஷ்டம் இருக்குது. இன்றைக்கு விற்கிற விலைவாசி அது இதுன்னு எதுவுமே நம்மளால் இது பண்ண முடியல. அதனால் சுக்கிரஹோரை ஆடம்பரத்துக்கு அவர் தான். சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்கு குருவா தலைமை பொறுப்பு. சூரிய பகவானை, சூரிய தசை நடக்கிறவங்களும் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. சூரிய தசை, சூரிய புத்தி, அரசாங்க உத்தியோகம், வேலை வேணுமா அவங்களுக்கு நம்ம சூரியன். சந்திர பகவான் வந்து நமக்கு வந்து அமைதி வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னாவே அவர் குளிர்ச்சியான ஒரு கிரகம் சந்திர பகவான். அதனால் சந்திர வழிபாடு திங்கக்கிழமை ஆனால் பண்ணுங்கள். இப்போ கார்த்திகை மாதம், கார்த்திகைனாவே நமக்கு என்ன தீபம்தான் ஞாபகம் வருது. அதனால் வந்து தீபம் எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அதனால் நம்ம வந்து இந்த ஒரு தெய்வங்களை வழிபட்டு நம்ம அமைதியாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை 10 to 12. நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம் 4 to 6. அதை எலுமிச்சை தீபம் போடுங்க. அப்படி இல்லைன்னா மண் விளக்கு தீபம் கூட போடுங்க. உங்களால் பண்ண முடியலையா வீட்லேயே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னாக்கா நின்ன இடத்துல உங்கள் மனசில் இருக்க அந்த நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தினோட நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்து நம்ம இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் அந்தந்த கஷ்டம் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் எதையும் சொல்கிறது இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து மாஞ்செடி இதாகுது. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு இது நீங்கள் பிச்சு வச்சிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெற்றிலை வந்துடும். வெற்றிலை பாருங்கள் அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்குது. வெற்றிலை அத்தனை லக்ஷ்மியும் அதில் குடிக்கொண்டு இருக்கும். எப்பொழுதுமே வீட்டில் பூ இருக்கணும். வெற்றிலை பாக்கு பொன்னகைக்கு நிகரானது. பூ இருந்துட்டாலே அத்தனை பொன்னகையும் இழுத்து கொண்டுட்டு வந்துடும். அதே மாதிரி வெற்றிலை அத்தனை மகாலட்சுமியும் அந்த வெற்றிலையில் இருக்குது. வெற்றிலை பாக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுறதுங்கிறது வீட்டில் வெற்றிலை பாக்கு சாமி வச்சு ஏதோ ஒரு நெய்வேத்தியம், அதாவது உலர் திராட்சை, கற்கண்டு, சர்க்கரை, பால், அரிசி, பருப்பு வீட்டில் என்ன இருக்குதோ அதை நான் செய்யுங்க. வச்சிட்டிங்கனாவே போதுமானது. நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கஷ்டங்கள்லாம் குறையும். நானும் என்னோடய கஷ்டத்தை எல்லாம் தெய்வத்தை தான் நம்பணும். வேறு யாரும் நம்புறதுக்கு இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டியை நம்பக்கூடாது, புருஷன், அதெல்லாம் ஒரு சில இப்போ காலம் மாறி போச்சு. அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் இருக்குது. பிள்ளைங்களோ அவங்க ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க. நம்ம அதனால் யாரையும் யார் மேலேயும் வருத்தப்படாமல் நாம் நமது வேலைகளை நாம் செய்து கொண்டு அமைதியாக இருக்கணும். எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வீடு ஃபுல்லாக ஒழுகுது. சரி பண்ண முடியல, காசு அந்தளவுக்கு இல்லை. ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம ஹாஸ்பிட்டல் பாருங்கள், பல் ஏதாவது சரி பண்ணலான்னா கூட அதுக்கு கூட நம்ம போக முடியல. அந்த அளவுக்கு எல்லாரோட போனால் அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கங்கிறாங்க. 50,000 வேணும். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை நான் தரேன். இன்றைக்கு சுக்கிர வழிபாடு, பிரம்ம முகூர்த்த வழிபாடு, நம்ம வந்து அதான் ராகுகால பூஜை வழிபாடு, வீட்டில் வந்து வெற்றிலை பாக்கு இருக்கணும். இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு. இதை நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.